ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்கோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ பார்ப்பதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ தான் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் கரியரை ஸ்டாக் மார்க்கெட்டை பில்ட் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 விஷயமாக நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், யாரோடைய பெய்ட் கால் சர்வீஸ்லும் போயிட்டு ஜாயின் பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் நீங்களே எக்ஸிக்யூட் பண்ணி பழகுங்க. அதுதான் உங்களை லேர்னிங்க்கு எடுத்துகிட்டு போகும். சரிங்களா? ரெண்டாவது விஷயம், உங்கள் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொடுக்காதீங்க. யார்கிட்டையோ உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள், எனக்கு பணம் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. மூணாவது விஷயம், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண கற்றுக்குங்க. நெஃப்டி 50யும் நெக்ஸ்ட் 50யும் சரிங்களா, பாசிட்டிவாக இருந்தால் பை சைடும், நெஃப்டி 50 நெக்ஸ்ட் 50 நெகட்டிவாக இருந்தால் செல் சைடும், ரெண்டும் கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணுறதும் இனிஷியல் ஸ்டேஜில் நல்லது. சரிங்களா? இந்த அவாய்ட் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ட்ரேடை பொறுத்த மட்டும் எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக டிசைட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ்க்கான பாதைக்கு போக முடியும். நீங்கள் எப்போ ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்தாலும் சரிங்களா, நீங்கள் இனிஷியலாக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 3 இடத்துல தாராளமாக என்ட்ரி கொடுக்கணும். சரிங்களா? இதுக்கு நீங்கள் முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், இப்போ நான் பேங்க் நிஃப்டி எடுத்திருக்கேன். சரிங்களா? டே டைம் ஃப்ரேம் ப்ரீவியஸ் டே பிரேக் பண்ணச்ச ஒரு ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி 3 hours கேண்டில். சரிங்களா? இதை நீங்கள் யூஸ் பண்ணாலுமே மேஜர் சக்ஸஸ் இருக்கும். சரிங்களா? 3 hours கேண்டில், ஃபர்ஸ்ட்டு 3 hours கேண்டில். சரிங்களா? பிரேக் பண்ணும்போது ப்ராஃபிட் இருக்கும். இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட் ஆகலை, இங்கே பிரேக் அவுட், 2 சைடு ஆனாலும் சின்ன சின்ன ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்னதாக எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமானது தான். சரிங்களா? இன்னொன்று, உங்களுடைய ப்ரிடிக்ஷனுக்காக நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. சரிங்களா? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் ஈஸியாக பிக் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனால் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிளானிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை ட்ரேடிங்கில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்கள் உள்ளே வர்றதுக்கான ரீசன் என்ன இருக்கும், நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் இதில் வாங்க இதில் விற்றுருங்கன்னு சொல்லியிருப்பார். அவர் ஒரு 500 1000 ப்ராஃபிட் பண்ணி உங்கள்கிட்ட ஷோ பண்ணியிருப்பார். இது மூலமாக விருப்பப்பட்டு உள்ளே வந்திருப்போம். இன்னொன்று, நம்ம ஜாப்லெஸ்ஸாக இருப்போம். சரிங்களா? அந்த டைமில் நம்மகிட்ட கொஞ்சம் கம்மியாக அமௌண்ட் இருக்கும். சரி, இதில் கொஞ்சம் அமௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பில் பண்ணலாம்னு நினச்சி உள்ளே வந்திருப்பீங்க. இருக்கிற அமௌண்ட்டும் போயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு கஷ்டமான சூழ்நிலை உள்ளே வந்திருப்போம். இங்கே வரும்போது சரிங்களா, கட்டாயமாக சின்ன லாஸஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதை கற்றுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நாளைக்கு நான் அந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் கற்றுக்கும் போது எந்தெந்த வழியில் கற்றுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இப்போது நீங்கள் ட்ரேட்குள்ளே வந்த உடனே இந்த 3 விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணிடுங்க. ஒன்று, அப் ட்ரெண்டில் பைக்கும், ஃப்ளாட்டை பைக்கும் செல்லுக்கும் ஸ்கேல்பிங்க்கும் பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த ஃப்ளாட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். இதை கவனத்தில், ஏன்னா அப் ட்ரெண்ட்னா பைன்னு போயிடலாம். ஃப்ளாட்டாக இருக்கச்ச சரிங்களா ஸ்கேல்பிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுங்கள். டவுன் ட்ரெண்டாக இருக்கும்போது செல்லுக்கு ப்ரிஃபர் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேயும் கூட. சரிங்களா? இப்போ நார்மலாக உங்களுடைய பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் காலையிலே கணிச்சிருப்பீங்க மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கணிப்பு இருக்கணும். அதுக்கு நான் மண்டே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். சரிங்களா? மார்க்கெட்டை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. எதுக்காக அந்த ப்ரிடிக்ஷன் தேவை அப்படின்னா, நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னா அந்த ஷேர் மேலே போகும், செல் பண்ணால் ஷேர் கீழே இறங்கும். நீங்கள் அதிகமாக பை எடுத்தால் மட்டும்தான், அதாவது பை எடுத்த சென்ஸ் பையரும் உள்ளே வரணும். ஏன்னா நீங்கள் ஒரு சைடு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ஷேர் மேலே ஏறணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அங்கே பையர்ஸ் அதிகமாக பை பண்ணணும். அப்போ தான் அங்கே ஒரு மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்த நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? இன்னொன்று, பார்க்குறதுக்கு மல்டிபிள் சார்ட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்படி பார்க்கச்ச எந்தெந்த கம்பெனிஸ் பார்க்கணும், ஏன்னா இதுக்கு வெயிட்டேஜ் அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? நீங்கள் கூகுளில் பேங்க் நிஃப்டி வெயிட்டேஜ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இதனுடைய வெயிட்டேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதை நீங்கள் மல்டிபிள் சார்ட்டில் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரிங்களா? அதனால் மல்டிபிள் சார்ட்டில் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழக ஆரம்பிங்க, வெயிட்டேஜ் செக் பண்ணுறது. இப்போது இந்த ட்ரேடை பொறுத்த மட்டும் இண்டிகேட்டர்ஸோட சிக்னல்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அதில் ஆர்எஸ்ஐ கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஷோ பண்ணிடும் எந்த அளவுக்கு பையர்ஸோட ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? 80 above போச்சு அப்படின்னா நிறையா பை பண்ணிட்டாங்க, இனி செல் தான் வருங்கிறது
நமக்கே ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடும். இப்போது பேங்க் நிஃப்டி எவ்வளோவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா, 51,390. இது நம்ம வந்து 51,400 அப்படின்னு எடுத்துப்போம். இதில் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா ஆப்ஷன் செயினில் இந்த மணியா அடுத்த மணியா அவுட் ஆஃப் த மணியா எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது இதில் முக்கியமான விஷயம். இதில் எக்ஸ்பைரி டேயில் சரிங்களா, இந்த அவுட் ஆஃப் த மணியில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க நீங்கள் ஆப்ஷன் பையிங் எடுக்கும்போது. இதில் இந்த 0 to ஹீரோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. இதில் முக்கியமான விஷயம், இதில் இந்த பிகினராக வர்றவங்க இந்த அதாவது சின்ன அமௌண்ட்டுன்னு நினச்சி போவீங்க. ஏன்னா நீங்கள் எப்போதும் ஒரே ஒரு விஷயம் தான், ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சரிங்களா, ட்ரேடை சிம்பிளாக பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரேடில் போயிட்டு அவர் அப்படி சொன்னார் இவங்க எப்படி சொன்னாங்க நம்ம அதுக்குள்ளேயே போகாமல் நமக்கு ஒரு ப்ரீ பிளான் வச்சுட்டு அந்த பிளான்குள்ளேயே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். சரிங்களா, இப்போது எக்ஸ்பைரி டேயாக இருந்தாலும் சரி, சரிங்களா, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் டேயில் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க எனக்கு அடுத்த மாதம் தான் எக்ஸ்பைரி, எதுவாக இருந்தாலும் இனிஷியலாக நீங்கள் வரும்போது இந்த மூமெண்ட்டில் பிரச்சனை இருக்கும். சரிங்களா, அந்த டைம் டிகே அப்படிங்கிறது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பைரி டே வர 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 இந்த மாதிரி ப்ரீமியத்தை கம்மி பண்ணிகிட்டே வரும். சரிங்களா, இது நமக்கு ப்ராப்ளமாக வந்து அமையும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எப்போதுமே இந்த மணி சரிங்களா, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 51,400 அப்படின்னு எடுத்துக்கங்கன்னு சொன்னால இப்போ இதுக்கு கீழே ஒரு 200 பாயிண்ட் கீழே போயிருங்க. சரிங்களா, 51,200 இப்படி நீங்கள் டைப் பண்ணி கால் ஆப்ஷன் சரிங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்துருங்க. இந்த மணி இதே மாதிரி புட்டுக்கு இந்த மணி நீங்கள் எடுக்கணும். அப்போ நம்ம மேலே போகணும். அப்போ 400 ஒரு 200 மேலே போனால் 600. சரிங்களா, இதை எடுத்துகிட்டு நீங்கள் புட்டை என்ன பண்ணுங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போது இதில் இப்போ நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அண்டர்லைனிங் அசட் அப்படின்னு சொல்கிறோம்ல, இது வந்து பேங்க் நிஃப்டி தான். பேங்க் நிஃப்டி தான் அண்டர்லைனிங் அசட். நீங்கள் இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரிடிக்ஷன் பண்ணணும். இது மேலே ஏறும் அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷனாக பை பண்ணணும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நான் சிம்பிளாக சொல்கிறதே வீக்லி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா, இதில் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீக்லி கேண்டில் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது எல்லாமே என்ன இருக்கும், தாராளமாக ப்ராஃபிட் இருக்கும். சரிங்களா, இதனுடைய பிரேக் அவுட்டில் சின்ன சின்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது நீங்கள் கட்டாயமாக எடுக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே, இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏன் ப்ராஃபிட் ஒரு ஆப்ஷன் பையிங்கில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து க்ரீனில் தான் இருந்திருக்கு. சரிங்களா, மார்க்கெட் கொஞ்சம் க்ரீனில் இருந்தாலே கொஞ்சம் மேலே மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இந்த கேண்டில் க்ரீனாக இருந்தாலே உள்ளே கொஞ்சம் பையர் இருக்கேன், டோஜி ஃபார்மில் இருக்கட்டும். ப்ளஸ் இருந்தாலும் அது ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா செல்லர் இருக்காங்க, க்ரீனாக இருந்துச்சுன்னா உள்ளே பையர் இருக்காங்க அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம், மார்னிங்கை காட்டிலும் சரிங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத காட்டிலும் அந்த கேண்டில் எப்படி இருக்கணும், கால் ஆப்ஷனுடைய கேண்டிலும் எப்படி இருக்கணும், நமக்கு க்ரீனாக ஷோ ஆகணும்ல. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேங்க் நிஃப்டியோட கால் ஆப்ஷன் இது ரெட்டாக இருக்கும். அதனால தான் நீங்கள் படிக்கும்போது எப்படி படிச்சிருப்போம் நம்ம அப்படின்னா மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷனும் மேலே போகும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல. அதனால தான் நீங்கள் ஆப்ஷனை செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே ஹியூஜ் ப்ராஃபிட் இருக்கும். அதனால தான் இங்கே எல்லோரும் ஆப்ஷன் செல்லராக போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பண்ணக்கூடிய விஷயம். இப்போ மார்னிங் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் நீங்கள் அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹையை மார்க் பண்ணுறேன். செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே செல் பண்ணிங்கன்னா மார்க்கெட் வந்து சரிங்களா மேலே போகும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், புட்டை செல் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் மேலே போகும்போது என்ன ஆகும், கால் மேலே போகும், புட்டு கீழே இறங்கும். இப்போ நம்ம புட்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். சரிங்களா, இதனுடைய 5 மினிட்ஸோட ஹை பிரேக் பண்ணச்ச நீங்கள் மார்க்கெட் மேலே போகும் தான் நான் கணித்தேன். அதாவது பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகும் அப்படிங்கிறத நான் கணிச்சிட்டேன். ஏன்னா ட்ரெண்ட் இங்கே கிளியர் கட் வியூ சரிங்களா, இதில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் கிடச்ச இந்த இடத்துல இருந்தே எனக்கு என்ன தோணும் அப்படின்னா மார்க்கெட்டுக்குள்ளே பையர் தான் இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தோன்றல் இருக்கும். அதனால் நான் பை சைடு ரொம்ப விருப்பப்பட்டு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். இப்போது பேங்க் நிஃப்டி மேலே போகும் கணிச்சேன்னா அப்போது புட்டு என்ன ஆகும், கீழே இறங்குங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், புட்டை செல் பண்ணிட்டேன். 370 செல் பண்ணால் இங்கே 200 ரவுண்டாக எடுத்துப்போம். சரிங்களா, கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 170 பாயிண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. சரிங்களா, நான் இதுவே எடுத்துகிட்டு நான் வெளியே போயிடலாம். சரிங்களா, இதுவே எனக்கு போதுமானதான். எக்ஸ்பைரி டேயில் சூப்பராக ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம்.
இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு கிளாஸில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் இந்த எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பார். எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், சார் நான் இப்போ வந்து ரீசன் சமயத்தில் நான் இதை தான் சார் பண்ணுறேன், நீங்கள் சொல்லிக் கொடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நான் செல்லிங் மட்டும்தான் ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற தகவல் என்கிட்ட கொடுத்தார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு டேவும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி டே இருக்குல்ல, வீக்லி அந்த 5 டேஸுமே அந்த 5 டேஸுமே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எக்ஸ்பைரி டேயில் செல் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட்டாக அவர் மேக் பண்ணிகிட்ருக்கார். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், ஆப்ஷன் பையிங்கில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, சரிங்களா, செல்லிங்கை பொறுத்த மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஏன்னா செல்லிங்கில் அன்லிமிட்டட் லாஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதனால தான் பையிங்கில் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கரெக்டாக வந்துடும். ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்க போகுதா மேலே போகுதா அப்படிங்கிற ஃபஸ்ட்டே ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். உடனே மார்க்கெட் சரியாக போகுதுன்னா டப்புன்னெலாம் சரிஞ்சிடும், அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்கள் ட்ரேட் எடுத்து பழகிறதுனால உங்களுக்கே ஈஸியாக ஒரு புரிதலுக்குள்ளே வந்துடுவீங்க. அப்போது இங்கே நீங்கள் அந்த புரிதலுக்குள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே என்ன ஆயிரும், உங்களுக்கு ப்ராஃபிட்டை நீங்கள் மேக் பண்ணிடுவீங்க. சப்போஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருச்சு, நீங்கள் நினச்ச மாதிரியே மார்க்கெட் வந்துட்டு மேலே போகலை, சரிங்களா, ரிவர்ஸ் ஆகும். இந்த மாதிரி டோஜி ஃபார்மில் ஆகி ரிவர்ஸ் ஆகலாம். ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் ஒரு சின்னதாக ஒரு லாஸ் வரும், சரிங்களா, ஏற்றுட்டு. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறோமோ, இப்போ வந்து ப்ராஃபிட் வந்து நமக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அப்படி வந்தவுடனே சின்ன சின்ன லாஸஸ் இடையில வரும்போது ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு போயிடணும், சரிங்களா. அப்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், அதில் சின்னதாக ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் கீழே சரிதுன்னா திரும்ப காலையும் செல் பண்ணணும். ஆனால் எக்ஸ்பைரி டேயில் பாருங்கள், நான் ரெண்டையுமே மார்னிங் செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுலேயுமே ப்ராஃபிட். இங்கே ஒரு 170 பாயிண்ட் எனக்கு என்ன ப்ராஃபிட். இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு 240 பாயிண்ட் 250 பாயிண்ட் கிட்ட, எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஃபிகர் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன், ஒரு 250 பாயிண்ட் கிட்ட நமக்கு என்ன வருது, இங்கே ஒரு ப்ராஃபிட்டை நம்மளால் மேக் பண்ண முடியுது. இதுதான் எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் 2 சைடுமே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணாமல் லாபம் தான் மேஜராக வரும். ஆனால் இதை நம்ம எப்போதுமே இதுவுமே நம்ம வந்து டக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் அது சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏர்ன் பண்ணுறதே எடுத்துடலாம், சரிங்களா. இதில் பையிங் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக பை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா. 2 சைடுமே என்ன பண்ணுவீங்க, பை பண்ணி ஹெட்ஜிங் பண்ணும்போது டேஸ் வர வர இந்த ப்ரீமியம், சரிங்களா, குறைஞ்சிட்டே வரும். குறையும் போது ஆப்ஷன் பையிங்கில் இஷ்யூ வரும். அதனால தான் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் போயிருங்க, சரிங்களா. இமீடியட்டாக 3 to 5 மினிட்ஸில் ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். அதுக்கு இந்த வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியமானது. இப்போது 3 விஷயம் இருக்குது, சரிங்களா. ட்ரேடிங் நாலேஜ் உள்ளே வந்துட்டு எதெல்லாம் நீங்கள் கற்றுக்குறீங்க, இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதில் பேக் எண்டில் என்ன விஷயம் ஒர்க் ஆகுது, செகண்ட் திங், அதுதான் இந்த நீங்கள் வச்சுருக்க இந்த ஐசிஐசிஐ பேங்க் வெயிட்டேஜ் இதெல்லாம் சொல்கிறோம்ல, ஹெச்டிஎஃப்சி இதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, சரிங்களா. தேர்ட் பாயிண்ட், இங்கே வரக்கூடிய யுத்தி. நீங்கள் இது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நிறைய விஷயம் இப்போ நான் சொல்கிறல, அதுக்குள்ளே ஹெட்ஜிங் பண்ணி அதுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களே, இந்த மாதிரி பண்ணும்போது யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு எதோ டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாட்டா, பை, see you.